ஒரு வழியாக கடைக்கு வந்துட்டோம். நான் உங்கள் பர்சிவல். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா. இந்த வாரம் ரொம்பவே அப்டேட்ஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ பார்க்கலாம் எப்படின்னா கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே வந்துட்டு தரமான அப்டேட்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானத்தோட அடுத்த படம் தில்லுக்கு துட்டு 2 நெக்ஸ்ட் லெவல், ஓகேவா. ஸோ ஏகப்பட்ட லிஸ்ட்டில் அந்த படம் விட்டுருந்தாங்க. இது எத்தனாவது பாட்டுன்னு வந்துட்டு எனக்கு தெரில, ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி சத்தமாக சொல்கிறேன் வேறு லெவல் இருந்துச்சு, ஓகேவா. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், சத்தியமாக சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிவிஎம் அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல சூப்பரான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஒரு பாட்டு வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, கிசா 47 அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஓகேவா. ஸோ அது என்ன மேட்ரு, ஏன் அதில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் நினச்சா அந்த மாதிரி எனக்கு தெரில. பட் இதில் ரீட் பண்ணது என்ன தெரியுது அப்படின்னா டீமே வந்துட்டு இப்போ இந்த பாட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இந்த பாட்டை இப்போ மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் இந்த பாட்டு இருக்காது அந்த மாதிரி. பட் நீங்கள் வேறு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்துட்டு இந்த படத்துலேருந்து வந்ததா இந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த பாட்டை வந்து நீங்கள் தேட்டரிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஏன் அப்படின்னு தெரில. தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அடுத்த அப்டேட் போயிடலாம். அண்ட் அடுத்த படம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இன்னும் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணல, ஓகேவா. பட் இந்த படத்தில் நடிக்க போகிறது யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம தனுஷ் சார் தான், ஓகேவா. அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட யார் அப்படின்னா வந்துட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் டேரக்டர் யார் அப்படின்னா போர் தொழில் படத்தோட தினேஷ் ராஜா, இவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட டேரக்டர். அவர் ஆல்ரெடி போர் தொழில் எடுத்திருக்காரு. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ படம் பக்காவான படம் அப்படின்னு. இப்போ அதே டேரக்டர் வந்துட்டு நம்ம தனுஷ் சாரை வச்சு டேரக்ட் பண்ண போகிறாரு. விச் வில் பி ஐ டோன்ட் நோ என்ன படம் எத்தனாவது படம் அப்படின்னு தெரில. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட லைனப்ஸ் இருக்கிறதுனால இடையில ஒரு படமாக இருக்கும். பட் இதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போகுது, ஓகேவா. ஸோ அதில் இப்போ இந்த படத்துக்கான ஃபீமேல் லீட் யாராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் ஒரு பேஜ் போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, ஓகேவா. திஸ் இஸ் நாட் அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஓகேவா. இது வந்துட்டு ஒரு ரியல் அப்டேட்டே கிடையாது. பட் இதுக்கான லீட் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து கேட் லோகர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிராகன் படம் மூலமாக ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க, நமக்கு தான் அது தெரியல, ஓகேவா. ஸோ பார்ப்போம், அவங்க வந்தாலும் நல்லா தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, ஓகே. நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் வந்துட்டு சுந்தர்சியும் நடிச்சு வடிவேலு சாரும் நடித்து இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி சூப்பராக இருந்துச்சு, ஓகேவா. அந்த படத்தோட பேர் தான் வந்துட்டு கேங்கஸ், ஓகேவா. ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ தேட்டரிக்கலாக அதை முடிச்சிட்டாங்க. தேட்டரிக்கல் ரன் முடிச்சு இப்போ வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, ஓகேவா. அதை வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்துட்டு அது எதில் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அமேசான் பிரைமில் இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு தேட்டரிக்கலாக பார்க்காம அதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை வந்துட்டு இப்போ நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம், ஓகேவா. அமேசான் பிரைமில் இப்போ இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு வந்துட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆவணி சினிமேக்ஸ் அண்ட் பென்ஸ் மீடியா இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லைட்டாக யோசித்தேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் லைட்டாக யோசித்ததில் இப்போ தான் எனக்கு தெரியுது, ஓகேவா. அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் வந்துட்டு இந்த படத்தை இன்னும் பார்க்கல. நானே இதுதான் வந்துட்டு அமேசான் பிரைமில் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் எப்படி அப்படின்னு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். கவினோட அடுத்த படம் வந்துட்டு கீஸ், அது வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா. ஸோ இதுக்கான இப்போ ஒரு பாட்டு கூட இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பாட்டு வந்து டோட்டலாக வந்துட்டு சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷூட் போட்டாங்க, எடுத்திருக்காங்க, ஓகேவா. ஸோ சாரி, நான் அதை பற்றி இப்போ எதுக்கு பேச போகிறோம். ஸோ கவினோட அடுத்த படம் அதுக்கான வந்துட்டு ரிலீஸ் டேட் இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. சார் ரிலீஸ் டேட் இல்லை ரிலீஸ் மந்த், ஓகேவா. அதாவது இப்போ வந்துட்டு ஜூலை அடுத்த மாதம் ஜூலை இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு தேட்டருக்கெல்லாம் பார்த்துடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ இந்த படத்துக்கான டேரக்டர் பை ரியோன் டான்ஸ், கொரியோகிராஃபர் சதீஷ் கிருஷ்ணன் வித் மியூசிக் கம்போஸ்டு பை ஜான் மார்ட்டின், ஓகேவா. ஸோ ஜான் மார்ட்டின் தான் வந்துட்டு கவினுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு அவருக்காகவே மியூசிக் போடுற ஒரு மியூசிக் கம்போசர் மாதிரி, ஓகேவா. அதை வந்துட்டு நம்ம கவின் சார் கிட்ட சொல்ல லக்கு, ஓகேவா. அவர் போடுற எல்லா மியூசிக்குமே வந்துட்டு கவினுக்கு ஒரு பெரிய ஹூக்கப்பாக அமைஞ்சிருக்கு, பார்ப்போம். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த படத்துக்கான அதாவது ஜூலை எந்த டேட் எந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க சொல்லிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம அது பேர் டிசியை வந்துட்டு டோட்டலாக ரீபூட் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ டோட்டலாக ரீபூட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட படம் ஜேம்ஸ் கன் டேரக்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாரு, ஓகேவா. ஸோ அதாவது அந்த சாஃப்ட் ரீபூட்டில் இதாவது படம் இதை வந்துட்டு கரெக்டாக அவங்க பண்ணி ஆகணும். ஸோ ஜேம்ஸ் கன் தான் இப்போ டிசிக்கு இருக்க ஒரே நம்பிக்கை, ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு இப்போ படம் சூப்பர்மேன் அந்த படத்தை வந்துட்டு எடுத்து இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி டீசர் கொடுத்துருந்தாங்க. பட் டீசரை விட இந்த ட்ரெய்லர் பங்கமாக இருக்குது.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் வேறு லெவல். ஓகேவா? ஸோ ஒரு டோட்டல், அதாவது ஜேம்ஸ் கன் எடுக்கிற எல்லா படத்தையும் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியும்ல, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்துட்டு பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸ்னைடர் ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார். அதை பார்த்தாலே தெரியும், ஒரு வித்தியாசமான டோனில் இருக்கும். ஆனால் இவர் எடுக்கிறது அப்படி இல்லை, அதாவது ஜேம்ஸ் கன் எடுக்கிறது அப்படி இல்லை. அது பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே அப்படியே கேனன் குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு ஸ்னைடரும் வந்துட்டு நான் வெத்துன்னு சொல்லலை, பட் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா படம் எப்படி ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு தியேட்டருக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் வச்சுருக்கீங்க. அண்ட் தக்லைஃப் படம் நம்ம சிம்பு அண்ட் கமலஹாசன் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இந்த படம், அது வந்துட்டு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அதாவது படத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய செட்டெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் நடத்தி அந்த படத்தை பற்றி ப்ரொமோஷ்னலாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கான ஈவெண்ட் வந்துட்டு என்றைக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்துட்டு மலேசியாவில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ மலேசியாவில் என்றைக்கு அப்படின்னா வந்துட்டு May 31 இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்துட்டு மலேசியாவில் நடக்கும். ஸோ யாருக்காவது போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டா அவரோட அடுத்த படம், ஓகேவா, கிங்டம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு கூட வந்துட்டு அனிருத் சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்னைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா May 30 தான் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன நினச்சாங்கன்னு வந்துட்டு தெரியல. இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்துட்டு டோட்டலாக ஜூலை மாற்றிருக்காங்க. ஓகேவா? அப்படி ஜூன் கூட இல்லை, ஒரு ஜூலை மாற்றிட்டாங்க. ஜூலை ஏகப்பட்ட படம் வந்துட்டு லைனப்பில் இருக்குது. பட் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஓகேவா? July 4. ஆனால் வேறு ஏதோ ஒரு படம் நான் சொன்னேன் தெரியுமா, அது 30, அது இன்றைக்கோ சொன்னேன். அண்ட் 30யும் இருக்குது, 18 ஏதோ ஒரு படம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த படம் வந்துட்டு July 4 அந்த பிளேஸுக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஏன்னு தெரில. அப்படின்னா வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கரண்டாக இந்தியாவோட அட்மாஸ்பியர் வந்துட்டு சரியில்லை. விச் மீன்ஸ் அவங்க எதை பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வார் போய்ட்டுருக்குல்ல, பாகிஸ்தான் இந்தியா வார். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ இவங்க பாயிண்ட் பண்ணி அதனால் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நடக்கிறது வந்துட்டு தவிர்க்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணி தான் இதை டிலே பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த படத்துக்கான அவங்களோட படம் இல்லை, அவங்க படத்தை அவங்க தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ அவங்க படத்துக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஓப்பன் ஸ்பேஸ் அவங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ அதனால இந்த படத்தை வந்துட்டு அவங்க தள்ளி போட்டுருக்காங்க. July 4 இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு தியேட்டரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் வச்சுருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரிலீஸ் ஆகிருந்து. அந்த படத்தோட அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டில் எடுத்த படம். பட் அது வந்துட்டு 150 crores மேலே வந்துட்டு அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அது ஏன்னா வந்துட்டு அது நல்ல படம். ஓகேவா? அது நல்ல படம், சூப்பரான படம். அண்ட் அதில் வந்துட்டு குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குது. அதனால தான் அந்த படம் வந்துட்டு இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இன்னொரு கதை இருக்குது. அதை வந்துட்டு நம்ம தனுஷ் சார்கிட்ட வந்துட்டு நரேட் பண்ணியிருக்காரு. நம்ம தனுஷ் சார் வாவ் சூப்பர் கதை, அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த கதையை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போங்க, நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற சான்ஸை கொடுத்துருக்காரு. விச் வில் பி வெரி வெரி குட். ஓகேவா? இந்த மூவ் வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகவே ஆகணும். அண்ட் நான் வெயிட் பண்ணுறேங்க இந்த கொலாபரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்துட்டு எதில் ப்ரீமியர் ஆக போகுன்னு தெரில. அந்த படத்தை நான் வந்துட்டு தியேட்டரில் பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு பார்ப்போம். ஸோ வதந்தி அப்படிங்கிற சீரீஸ் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துருக்கணும். அது சூப்பரான சீரீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தெரியுமா, அங்கே தான் வந்துட்டு டோட்டலாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, வெலோனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்கள வச்சு அவங்க எப்படி செத்தாங்க அதை வந்து பரப்புன ஒவ்வொரு வதந்தியை வச்சு தான் ஒவ்வொரு எபிசோடாக மூவ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான செகண்ட் சீசனுக்கான ஒர்க் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ரிலீஸ் டேட் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 2026 அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் ஆகும். பட் இந்த தடவை கான்செப்ட் வேறு. ஓகேவா? வதந்தி சீசன் 2. பட் சீசன் 2க்கு வந்துட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, தி மிஸ்ட்ரி ஆஃப் மூடக்கதன் மணி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஆக்டருக்கு தெரியும்ல, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட நடிச்சிருப்பார். இவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கான லீட் ரோல் பண்ண போகிறாரு. விச் வில் பி வெரி வெரி குட். ஓகேயா? இவர் வந்தார் அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இவர் எனக்கு ஃபேவரட்டான ஆக்டர். பேர் தெரியல, எனக்கு எப்படா இவர் ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லாதீங்க, எனக்கு இவர் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்டு. ஸோ ஒரு வேளை கடையை மூடுறதுக்கான டைம் வச்சு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது சிறப்பான தரமான அப்டேட்ஸ் எதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம கடையில் அதை போடப்படும். ஸோ பார்ப்போம். நான் தான் உங்கள் பார்த்திபன், போயிட்டாரேன்.